முன்னொரு காலத்தில் ஒரு வேடன் தலைவனுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் வயலில் தினைப்பயிர் நடுவே ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டார்கள். அந்த குழந்தை தெய்வீக ஒளியுடன் இருந்தாள். அவளை அவர்கள் வள்ளி என்று பெயரிட்டு தங்கள் மகளாக வளர்த்தனர். வள்ளி சிறு வயதிலிருந்தே முருகனை மனதில் நினைத்து பக்தியுடன் வாழ்ந்தாள். முருகப்பெருமான் வள்ளியின் பக்தியையும் அழகையும் கண்டு அவளை மணம் முடிக்க விரும்பினார். ஆனால் வள்ளி வேடர் குலத்து இளவரசி. அவள் நேரடியாக சம்மதிப்பாளா? அதனால் முருகன் பல வேடங்களில் வந்து அவளை சோதித்தார். ஒரு நாள் முருகன் முதியவர் வேடத்தில் வந்து, "மகளே, எனக்கு தண்ணீர் கொடு" என்று கேட்டார். வள்ளி மரியாதையுடன் தண்ணீர் கொடுத்தாள். அப்போது அவர் திருமணம் பற்றி பேச வள்ளி கோபம் அடைந்தாள். அப்பொழுது முருகன் தனது அண்ணன் கணேஷா அவர்களை உதவிக்கு அழைத்தார். கணேசன் யானை வடிவம் எடுத்து அங்கே வந்தார். பெரிய யானையைக் கண்டு வள்ளி பயந்து ஓடினாள். அந்த நேரத்தில் முதியவர், முருகன், அவளை காப்பாற்றுவதாகச் சொல்லி, "என்னை மணந்தால் உன்னை காப்பாற்றுவேன்" என்றார். பயந்த வள்ளி சம்மதித்தாள். உடனே முருகன் தன் இயல்பான தெய்வீக ரூபத்தில் தோன்றினார். அழகிய 6 முகங்களுடன் வேல் தாங்கி மயில் வாகனத்தில் காட்சி தந்தார். வள்ளி மகிழ்ச்சியுடன் அவரை ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறு முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்டார்கள்.